எல்லார மாதிரி தான் நானும் வாழ்க்கையை சந்தோஷமா கழிக்கணும்னு வந்தேன். ஆனா என்னோட வாழ்க்கை பாதை இவ்வளவு வளைவு நெளிவுகளோட இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு நாமையே தீர்வு காணணும்னு இருக்கக்கூடாது. ஆஃப்டர் ஆல் இனி எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லாம கூட போகலாம். நான் பண்றது தப்பா இருந்தா என்னையும் என் காதலையும் நம்பி என் கூட வாழ வந்த சுர்ச்சனா, சாரி. சிவானிய இனிமே நீ தான் பாத்துக்கணும். ஒவ்வொரு கதைக்கும் முடிவு இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா ஒரு சில பிரச்சனைகளுக்கு முடிவு காணணும்னா தைரியமா யாராவது முதலடி எடுத்து வைக்கணும். அது 10 பேருக்கு உபயோகப்படும்னா எஸ், ஐ வில் டேக் a bold decision for the sake of my country. என் தேசம் எனக்கு முக்கியம். Mr. Devraj, she's quite all right. Oh, great. Thank God. Nothing to worry. You are... Srijana. Oh, good. She's fine. Nothing to worry. Thank you. நான் போய் ஆர்கே எங்க இருக்கான்னு பார்க்கறேன். நீங்க சிவானியை பாத்துக்கங்க. ஓகே? Okay, sir. ஹலோ ஆர்கே? ஆர்கே எங்க இருக்க? சாரி சார், இந்த நாட்டை நாசமாக்கினவனை மன்னிக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானமான முடிவெடுத்ததை இந்த தேசத்துக்கு தெரிய வைக்க போறேன். என் மைண்ட் பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் பிடிச்சிட்டேன். இப்போ இவங்களை எப்படி கொல்லலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். No, RK, don't do that. சிவானி ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோரம் மறுபடியும் நடக்க கூடாதுன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கத்தான் இப்படி செய்யறேன். இன்னைக்கு நீங்க சிவானியை காப்பாத்திடுவீங்க, நாளைக்கு அதுக்கப்புறம் no sir, they have to be punished. அதுக்கு சட்டம் சராசரி மனுஷன் தீர்ப்பு கொடுத்தா அது எப்படி இருக்கும்? She's safe now. No sir, அநியாயமா அப்பாவிகள் ஏன் சார் வெளியாகணும்? Don't do that, RK. No sir. இப்போ நீ எங்க இருக்கன்னு சொல்லு. மிஸ்டர் கோவர்தன், நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. Okay sir. Start the camera guys. Yes boss. உங்களை கொல்றதுக்கு முன்னால ஒரு நல்ல காஃபி தரேன். A lot can happen over a cup of coffee, you know. இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, உன்னோட அம்மாவை நேசிக்கிற மாதிரி, உன்னோட தங்கச்சியை நேசிக்கிற மாதிரி, உன்னோட பொண்டாட்டி பிள்ளைகளை நீ நேசிக்கிற மாதிரி இங்க இருக்கிற மத்தவங்களையும் நீ நேசிச்சே ஆகணும்னு நாங்க சொல்லல. குறைஞ்சபட்சம் அவங்கள நசுக்காதீங்கன்னு தான் கேக்குறோம். இந்த தேசத்துல இருக்கிற உங்கள மாதிரி ஃபெனடிக்ஸ்களை எச்சரிக்கிறேன். Now I'm going to take law into my hands. நீ சாகறதுக்கு முன்னால ஒரு நல்ல காஃபி தர. குடிடா. என்னடா வெக்கப்படுற? உன்ன ப்ரொஃபசர் ஆக்குன உன்னோட நாட்டுக்கே வெக்கம் இல்ல. குடிடா. நீ என்ன முதல்ல அந்த காஃபி பார்ல தானே பார்த்த? இந்திய தண்டனை சட்டம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா நான் செய்ய போறத சட்டமாக்கணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் உங்களை மாதிரி டெரரிஸ்ட பார்த்த இடத்துல கொல்லணுங்கிற உரிமை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பாராளுமன்றத்துல அட்டாக், டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாஸ்ட், போதாதுன்னு அநியாயமா கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு, இப்போ மும்பை தாஜ் ஹோட்டல்ல அட்டாக். அக்கிரமம், பார்பேரிக் ஆக்ட். வெறி பிடிச்ச நாய்களா, உங்க நாட்டுல இருக்கிற கொஞ்சம் ரோக்ஸுக்கு இந்த நாட்டுல இருக்கிற சில பொறம்போக்க சப்போர்ட் பண்றாங்க. ஏண்டா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு இந்த கோடாலியோட கதை தெரியுமா? மரத்தை வெற்ற இந்த கோடாலிக்கு கூட கைப்பிடியா வருது இன்னொரு மரத்தோட பாகம் தாண்டா.
நீங்க பண்றதும் அதேதான். நாங்க எடுக்கிற இந்த வீடியோ சோர்ஸ் எல்லாம் பிபிசி, CNN, சேட்டலைட் சேனல்ஸ்னு இன்க்ளூடிங் ஆல் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் சேனல்ஸ்களுக்கு ஃப்ரீயா தரலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நியூஸ் பேப்பர்களுக்கும் டிவி சேனலுக்கும் இனி கொண்டாட்டமோ கொண்டாட்டம் தான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்கள மாதிரி ஆளுங்களை போலீஸ்காரங்க அந்த இடத்துலயே சுடாம கோர்ட்டு கேஸ், உலக நாடு சிம்பத்தி, கடைசியில மனசு இறங்கி போய் பொது மன்னிப்புக்கு ஏற்பாடு, அதுக்கப்புறம் பரஸ்பர ஒப்பந்தம். இது ஒரு அரசியல். நான்சென்ஸ், புல்ஷிட். இங்க இருக்கிறதெல்லாம் தூர் பிடிச்சு போச்சுடா. தப்பெல்லாம் இதோடது, உள்ள இருக்கிற மூளையோடது. அந்த மூளைய சுட போற. அந்நிய நாட்டினருக்கும் அன்னமிடு, அவனும் கூட நம் அண்ணன் தம்பியடான்னு உணர்ச்சி பூர்வமா சொன்ன பட்டுக்கோட்டையார எப்படா மறந்து போனீங்க ரோக்ஸ்? சாரி மகாத்மா, ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காட்டுன்னு அமைதிய சொன்ன உங்களுக்கு நான் செய்யறது பிடிக்கலன்னா மன்னிச்சிருங்க மகாத்மா. அன்பு மாத்திரமே விளையணும்னு கனவு கண்ட டாகூர எப்படா மறந்தீங்க? ஒரே பூமி மாதா பெத்த புள்ளைங்க தாண்டா. நீங்களும் வரப்போ இந்தியர்கள் தாண்டா. இனி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உங்களை சின்ன பின்னமாக்க போறாங்கடா. சாகறதுக்கு முன்னால ஒரு நல்ல காஃபி குடிக்கிறியா? मरने से पहले ये स्वामी जी बकवास क्या है बे साले? जिहाद के लिए हम मर मिटने को तैयार होके ही पैदा हुए हैं. वक्त आने पे ह्यूमन बॉम्ब भी बन के विस्फोट होंगे. चलाओगे गोली? चलाओ बे साले. Bloody fanatic. குர்ஆன், பகவத்கீதை, பைபிள் எந்த பவித்திரமான நூலும் சக மனுஷனை சாகடின்னு சொல்லலடா சண்டாளா. ஆர்கே, தப்பு பண்ற. நோ சார், ப்ளீஸ் டோன்ட் கம் நியர். இவங்களை கொல்ற அட்டெம்ப்ட்ல தேவைப்பட்டா நாங்களே கூட இந்த தேசத்துக்காக மனித வெடிகுண்டா மாறுவோம். இந்திய சட்டத்தை மதிச்சு பாரத மாதாவுக்கு தலை வணங்கி ஒரு பொறுப்புள்ள இந்திய குடிமகனா பழைய பஞ்சாங்கப்படி இவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து மன்னிச்சு உலக நாடுகள் இதுல அரசியல் பண்ணக்கூடாது. இந்த நாய்களை இங்கேயே கொல்ல போறேன். இது உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். நோ ஆர்கே, டோன்ட் கில் them. சட்டத்தை உன் கையில எடுத்துக்காத. மகாத்மாவோட அஹிம்சாவாதத்தை நம்புற நம்ம நாடு உலக நாடுகளை விட எவ்வளவோ புனிதமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அடிதடியால சாதிக்க முடியாதத அஹிம்சையால எவ்வளவோ சாதிக்க முடியும்னு சொன்ன காந்திஜி போதனைய மீறாத. பலவிதமான சம்பிரதாயங்கள் உள்ள நம்ம பாரத நாடு எப்பவுமே புனிதமானது. ப்ளீஸ் டோன்ட் கில் them. மகாத்மா பிறந்த தேசத்துல சென்டிமெண்ட்ஸ் அதிகம் இந்த நாய்களுக்கு தெரியும். அத வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நம்மள எதுக்கும் ஆகாதவன் நினைக்கிறாங்க. நம்ம பலத்தை உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை நான் செய்யறேன். கணம் கணம் பயம் பயம், ஜனம் மனம் பாமால பயம். என்ன சார் இவங்களுக்கு உயிர் பிச்சை தரது? அநியாயமா இவங்களால எத்தனை உயிர் போயிருக்கு. வேண்டாம் ஆர்கே. சாரி சார். ப்ளீஸ் டோன்ட் கில் them. நோ நோ, கன் ஸ்டாப். ஆர்கே வேண்டாம், ப்ளீஸ். ஆர்கே, listen to me. Don't do it. எந்த நாள் நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் எந்த சேனல் சுவிட்ச் ஆன் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வெடிச்சு பாவப்பட்ட ஜனங்க இத்தனை பேர் செத்தாங்க அத்தனை பேர் செத்தாங்கன்னு தான் செய்தி. இத சேனல்காரங்க பேப்பர்காரங்க அவங்க வியாபாரம் பெருகணுங்கிறதுக்காக அடிக்கடி இதையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம பட்டாணி தின்னுட்டு தண்ணி அடிச்சுட்டு இன்னும் சில பேர் நல்லா சாப்பிட்டு பார்த்த உடனே மறந்துடுறாங்க. டைம் பாஸ் மாதிரி. நம்ம சுபாவம் மாறாது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பர் தானே. நியூஸ் பேப்பர்ல படிச்ச நியூஸ் நம்மள பாதிக்கணும்னா நம்ம ஆளுங்க யாராவது அந்த குண்டு வெடிப்புல சாகணும். அப்பதான் அது நம்மள பாதிச்சு மன உளைச்சலை உண்டாக்கி நாம துடிதுடிச்சு எழுவோம். அப்படி இல்லாம நம்ம நாட்டுல எங்க நடந்தாலும் அது நம்ம பிரச்சனையா நினைக்கணும். சாரி சார். 1
கடைசிக்கு நீங்களாவது நான் கொடுத்த இந்த மெசேஜை இந்த உலகத்துக்கு புரியுற மாதிரி செய்யுங்க சார். என்னோட கதையெல்லாம் இந்த வீடியோ கேசட்ல இருக்கு சார். தேங்க்யூ. She's fine. நீ நிஜமாவே ஜீனியஸ் தான். இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு கத்துக்கிறதுக்கு ஒரு வாழ்நாள் பூரா தேவைப்படுது. ஒருவேளை இதை மையமா வச்சு எழுதின புத்தகங்கள் தான் லைப்ரரி ஷெல்ஃப் பூரா நிறைஞ்சிருக்குதோ என்னவோ. பாவம்.